கிறிஸ்தேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம்ல. எத்தனை ஆச்சரியமா இந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்மை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அவருடைய நடத்துதல் மிகப்பெரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியது. எரேமியா 33:3 நேற்று பார்த்தோம், என்னை நோக்கி நீ கூப்பிடு. அப்படி நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டு விட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். I will answer you. உனக்கு நான் உத்தரவு கொடுத்துருவேன். நம் ஆண்டவர் ஒரு செயல்படாத ஆண்டவர் அல்ல. ஒரு கல்லோ ஒரு மரமோ ஒரு செயல்படாத ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் அல்ல. அவர் உணர்வுகளோடு நம்மோடு கூட கலந்து விடுகிற ஒரு ஆண்டவர். அவர் பேசுகிற ஆண்டவர். அவருடைய மெல்லிய குரலை நம்மால் கேட்க முடியும். அவர் செயல்படுவதை கண்கூடாக பார்க்க முடியும். அவர் நம்மை தொடுவதை நம்மால் உணர முடியும். அவர் நம்மோடு கூட இருப்பதை நம்மால உணர முடியும். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், உத்தரவு கொடுப்பேன். திருமறையிலே வாசிக்கிறோம், காற்றிலே தூர காற்றிலே அவருடைய சத்தத்தை கேட்க முடியல. இடி முழக்கத்தில் அவருடைய சத்தத்தை கேட்க முடியல. அமைதியான குரலிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடிந்தது. ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு பதில் கொடுப்பார். என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா போதுங்க. ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதை, பதில் கொடுப்பதை நாம் காண முடியும். கவலைப்படாதிருங்கள். இது வரைக்கும் ஜெபம் கேட்கப்படலையே. இந்த மாசம் முழுசுமே எத்தனையோ முறை ஜெபம் பண்ண, எத்தனையோ மொழிக்கார் நம்பின, எத்தனையோ இடத்திற்கு நான் போனேன், ஆலயத்தை தேடி சென்று என்னுடைய பாரத்தெல்லாம் கொட்டி வைத்தேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? அதிலே இல்லையே, ஒரு நம்பிக்கையே இல்லையே, என் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று சொல்லி சோர்ந்து நிற்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாய் உனக்கு உத்தரவு தருவேன் என்று சொல்கிறார். ஒருவேளை நாம் ஜெபித்த ஜெபம், அவரை தேடின தேடுதல் எல்லாம் நாம் விதைத்த விதைகள் தான். அது வெறுமனே போகாது. ஒரு நாள் வரும், நமக்கு பலன் கொடுக்க முடியாது. அது உயிரோடு எழுந்து நிற்பதை நம்மால் பார்க்க முடியும். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பதில் தருவார். நிச்சயமாய் நமது பாடுகளுக்கு ஆண்டவர் பதில் தருவார். நிச்சயமாய் நமது துயர்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். பதில் தருவாருங்க. நம்மையும் நிறுத்தும், நம்மையும் ஆசீர்வதிப்போம். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீரங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காக நன்றிப்பா. நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னேன். நீ சொல்லுகிற வார்த்தை எத்தனை நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தைப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்வதற்காக இந்த நாள் மகிமையுள்ள நாளாக உருவாக்கி தருவதற்காக நன்றி. நீர் கூடவே இருக்க போகிற தயவுக்கு பெரிய காரியங்களை உங்கள் காணக்கூடிய கிருபை எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்த ஆண்டவன் இந்த நாளையும் ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி வைக்க வேண்டும். திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் உயர்த்தி வைங்கப்பா. அவரை கண்ணீர் எல்லாம் மறக்க இயேசுவின் மூலம் ஜெபம் கடமைகள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.